ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு பர்வீன் கிச்சன். நம்முடைய பர்வீன் கிச்சனில் இன்றைக்கி உருளைக்கிழங்கு கூட்டு செய்கிறது எப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மிகவும் சிம்பிளாக குறைந்த பொருட்களை வச்சு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறது காட்டுறேன். உருளைக்கிழங்கு ஒரு 350 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஒரு 3 வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், தேவைக்கேற்ப உப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப கருவேப்பிலை, தண்ணீர், எண்ணெய் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். எப்படி செய்யலாங்கிறது காட்டுறேன். உருளைக்கிழங்கு இப்படி பீசஸாக வெட்டி வச்சுருக்கேன். ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் கீரல் போட்டு வச்சுருக்கேன். எல்லா பொருட்களும் தயார் நிலையில் வச்சுருக்கேன். சமைக்கலாம். அடுப்பில் ஒரு சட்டி எடுத்து வச்சு காய வச்சுருக்கேன். நல்லெண்ணெய், குழிக்கரண்டிக்கு ஒரு 3 கரண்டி போல் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். குக்கரில் சமைக்கிறவங்க குக்கரில் சமைக்கலாம். நான் சில்வர் சட்டியில் வச்சுருக்கேன். கடுகு, நான் நல்லெண்ணெய் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணலாம். கடுகு வெடிச்சிட்டு கீரல் போட்டு வச்சுருக்க 2 பச்சை மிளகாய் போட்டுருவேன். கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்துக்கணும். ஒரு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு இந்த வெங்காயத்தை வேக வைப்போம். எண்ணெயில் வெங்காயம் நல்லா வதங்குது. தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கொள்ளலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிடலாம். எண்ணெயில் அப்படியே வதங்கட்டும். ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம். வெங்காயம் வெந்திருக்கு பார்க்கலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துட்டு அதை நம்ம சால்ட்டு போட்டுட்டோம் இல்லையா, அதனால் உடனே வெந்துடும். எண்ணெயிலே வதங்கிடுச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுருவோம். ஒரு 2.5 ஸ்பூன் மிளகாய் தூள், நான் வீட்டில் வாங்கி அரைச்ச மிளகாய் இது, கடையில் வாங்கினதில்லை. கடையில் வாங்கினதுன்னா உங்களுக்கு இன்னும் கலராக அழகாக தெரியும். நான் மிளகாய் வாங்கி அரைச்சது, பவுடர் வாங்கலை. கட் பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, கடுகு, எண்ணெய் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். பாருங்கள், உருளைக்கிழங்கு அதில் நல்ல மசாலாவில் மிக்ஸ் ஆகிடுச்சு. வெங்காயத்தோடையும் மிளகாய் தூள் மஞ்சளோடையும் நல்லா மிக்ஸ் ஆகி எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இதில் ஜீரகத்தை ஆட் பண்ணிடுவோம். 1 ஸ்பூன் ஜீரகம், குக்கரில் வச்சிங்கன்னா இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணீர் ஊற்றினா போதும். சட்டியில் வச்சு வேக வைக்கிறதுனால இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணீர் ஊற்றி இதை அப்படியே மூடி வேக வச்சுருங்க.
நான் இன்னொரு டம்ளர் தண்ணீர் ஊற்றி இதை வேக வைக்கிறேன். நான் 2-3 முறை திறந்து கிண்டி கிண்டி விட்டுருக்கேன். எந்த அளவுக்கு வெந்திருக்கு பார்க்கலாம். தண்ணீர் எப்படி வற்றிட்டு பாருங்கள். நான் 2 டம்ளர் தண்ணீர் வச்சேன், நல்லா வத்திருச்சு. உருளைக்கிழங்கு வெந்துட்டாங்கிறத பார்ப்போம். இது சில்வர் சட்டியில் வச்சுருக்கிறதுனால நான் அடுப்பை ஒரு மிதமான தீ தான் வச்சுருக்கேன், ஹை ஃப்ளேவரில் வைக்கல. ஏன்னா அலுமினிய சட்டியில் கூட பிடிக்காது, சில்வர் சட்டியில் உடனே பிடிச்சிரும் கீழே. அதனால் எப்போவுமே தீயை கரெக்டாக வச்சுக்கொள்ளுங்க. வெந்துருச்சா பார்க்கலாம் கிழங்கு. பாருங்க இப்படி துண்டாயிடுச்சுன்னு வெந்துருச்சு. அவ்வளோதான், இறக்கிற வேண்டியது தான். எப்படி இருக்குது பாருங்கள், செய்து பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் பர்வீன் கிச்சன் சேனலில் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. ரொம்பவும் காரசாரமாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு. குழந்தைகள் இல்லாத வீட்டில் மிளகாத்தூள் கூட 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கொண்டு செய்யலாம், அது உங்கள் விருப்பம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான உருளைக்கிழங்கு கூட்டு ரெடி. செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பர்வீன் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.